ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன பண்ணாக்க திருவண்ணாமலை இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரால இருந்து வந்த ஆடியோ வீடியோ கொஞ்சம் உள்ள வந்தவங்க கொஞ்சம் ஆடியோ வீடியோ பார்த்து சொல்லுங்க, நானும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, தெளிவா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம அதை குறிச்சு பேசலாம் அப்படிங்கறதுதான் இன்னையோடைய நேரலை, நம்மளுடைய நேரலை. அதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த பாலியல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்க அதற்கான தீர்வுகளும் அதற்கான தொலைபேசி எண்களும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்தவங்க கொடுத்திருந்தாங்க. கொங்கு மண்டல செயலாளர் அருண்குமார் அவங்கள இன்னைக்கு நேரலையில நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் அருண்குமார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அதாவது இப்ப என்ன பிரச்சனை பண்ணாக்க இன்னைக்கு நம்மளுடைய நேரலையின் நோக்கம் அப்படின்னாக்க, நம்ம இந்த பக்கம் கரூர்ல பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கரூரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப பார்த்தோம்னா திருவண்ணாமலையில ஒரு லாரி ஓட்டுநர் அவருடைய தங்கை 2 பேரை கூட்டிக்கிட்டு திருவண்ணாமலை பக்கம் வர்றாரு. வரும்பொழுது அங்கே காவலர்கள் மறிச்சு அதை செக் பண்றோம்னு சொல்லி ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு போய் பகல்ல கற்பழித்து அந்த பெண் மறுநாள் வந்து காலையில அவங்க கண்டெடுக்கப்படுறாங்க அந்த வழியா போன ஒரு பெரியவர் மூலமா. இதோட செய்தியை உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த நேரலைய. வணக்கம். முதல்ல நேரலைக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஸோ முதல் முறையும் உங்க காலையன் சேனல்ல நேரலையில நம்ம ஒரு விஷயத்த பத்தி நம்ம விவாதிக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி கரூர் சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. திருவண்ணாமலையில இந்த பெண்கள் காவலர்களால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த விஷயம் வந்து பெரிய அளவுல வந்து பேசப்படல. ஏன்னா இன்னைக்கு மீடியாக்கள், பெரிய மீடியாக்கள் அனைத்தையுமே ஆளும் கட்சி அவங்க கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிராகவும் அவங்களோட நிர்வாக திறனற்ற தன்மையாலும் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான மக்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து பெரிய அளவுல வெளியே வந்து அவங்க கொண்டு வரதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்து அதிக அளவுல பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து அரசுக்கும் கட்டப்பேர் உண்டாக்கும், மக்களுக்கு இந்த திமுக அரசு மேல நம்பிக்கையின்மையை உண்டாக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து வெளிக்கொண்டு வரதும் இல்லை. அதை தாண்டி இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாலும் இந்த அரசாங்கம் போதிய அளவிலான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதே மாதிரி இப்போ இந்த திருவண்ணாமலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கற்பழிக்கப்பட்ட பெண் அந்த நம்ம நியூஸ்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டோம். காலையில் அந்த வழியா போனா நீங்க வந்து பார்த்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இதை விட வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய தோழியின் கண்முன்னே அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வெளியே வருது. ஸோ இது வந்து அந்த அவங்களுடைய தோழி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க, கூட 2 பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க என் கண்ணு முன்னாடிதான் வந்து அந்த காவலர்கள் வந்து அந்த குடும்ப சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்த்தவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், அது போக இந்த காவலர்களோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா காவலர்கள் தொடர்ச்சியா இன்னைக்கு அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு கடிவாளமும் போடல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலாவே பப்ளிக் கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு, எப்பவுமே இந்த திமுக ஆட்சி வந்துச்சுன்னா போலீஸ்காரங்களை வந்து கட்ட விட்டு விட்டுருவாங்க, போலீஸ்காரங்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இல்ல எல்லாரையுமே அப்படி சொல்ல முடியாதுல்ல, ஒரு சில காவலர்கள் நைட் நேரத்துல உதவி செஞ்சவங்க இருக்காங்கல்ல. இல்ல அதுதான், அந்த மாதிரி நேர்மையான காவலர்கள் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு அடிப்படையாத காவலர்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து டிரான்ஸ்பர் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. இதை தாண்டி நேர்மையா இருக்கிற காவலர்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான காவலர்கள்னால இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடிய அயோக்கியர்கள்னால நேர்மையான காவலர்களுக்கும் கெட்ட பேர் தான் உண்டாகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் 2 பேர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல இப்போ ஒரு 10 பேர் நடந்து போறாங்கன்னு வைங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் போறாங்க, அதுல எவனா ஒரு 2 பேர் தப்பு பண்ணியிருப்பான். ஆனா வெளியே எப்படி ப்ராஜெக்ட் ஆனா அந்த கூட்டமே வந்து ஒரு தவறான கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதாகும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில மனசுல பதிஞ்சுட்டே இருக்கு. இது ஏன் பதியுது அப்படின்னா இது கடந்த ஆட்சியில் இல்ல, ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. அப்ப காவலர்கள் முடிஞ்ச அளவு கண்ணியத்தோடு நடப்பாங்க. குற்றம் செய்யணும்னு நினைச்சிருந்தா கூட அவங்க வந்து அரசாங்கம் நம்ம மேல நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனா இங்க அந்த பயம் இல்லை. ஏன்னா இந்த காவலர்கள் தப்பு காவலர்கள் மட்டும் நான் சொல்லல,
அரசு அதிகாரிகளோட தவறுகளை இந்த அரசாங்கம் கண்டிக்கிறது இல்லை. ஏன்னா குறிப்பா காவலர்கள் இவங்க காவல்துறையை சேர்ந்தவங்க. ஏன்னா அவங்க தவறு செஞ்சு அரசாங்கம் கண்டிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் காவலர்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே சட்டம் ஒரு விஷயம் இருக்கு. சட்டம் வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது. அந்த சட்டத்தை நிறைய பாதுகாப்புற கடமை யாருக்கிட்ட இல்ல இருக்கு அந்த அப்படின்னா அந்த காவல்துறைக்கு இருக்கு. இடத்துலதான் ஒரு கேள்வி. இப்ப சட்டம் எல்லாருக்கும் பொருந்துங்கிறீங்க. இதே ஒரு பாமரன் மக்கள் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் மேல போக்சோ வழக்கு ஆயிருக்கும்ல. இப்ப இவங்க மேல போக்சோ வழக்கு போட்டிருக்காங்களா? இல்ல போக்சோ வழக்கு போடல. முதல் கட்டமா இவங்களுக்கு வந்து பணி அதாவது பாத்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கல. அவங்கள வந்து காத்திருப்பு பட்டியல் மாதிரி ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் குற்றவாளிகள் மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க சஸ்பெண்ட் பண்றதை தாண்டி வேலையை விட்டு நீக்கிறதை தாண்டி உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும். நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. நம்ம கடந்த ஆட்சியில நடந்தது. 2 மொபைல் கடைக்காரங்க லாக்டவுன்ல வந்து கடை திறந்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ணி லத்தியால அவங்கள வந்து ரொம்ப கொடூரமா தாக்குதல் பண்ணி அவங்க 2 பேர் அவ்வளவு தாக்குதல் உள்ளாக்கப்பட்டு அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட காவலர்கள் கூட இன்னைக்கு வந்து தண்டனை இல்லை. ஏன்னா அவங்க சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. அந்த உயிரை பறி கொடுத்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் இவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. கோர்ட்டுக்கு வரையில மத்த இருக்க காவல்துறை அதிகாரிகள் கரெக்ட் போஸ்டிங்ல இருக்கீங்க. அந்த குற்றவாளிகள் சல்யூட் அடிக்கிறாங்க. இதுதான் கோர்ட்ல நடக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது இல்லையா? 4 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஏடிஎம்கே பீரியட் அவங்க ஏடிஎம்கே ஜெயலலிதா இல்ல, இவர் எடப்பாடி பீரியட்ல நடந்த ஒரு விஷயம். இன்னும் வந்து அதுக்கே வந்து இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இது ஒரு விஷயம் இருக்கு. ஏன் வந்து இந்த திமுக அரசாங்கம் காவல்துறை மேல வந்து பெரிய அளவுல வந்து கண்டிப்பா வைக்கல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கேள்வி இருந்தாலும் இதுல ஒரு உள்நோக்கமும் இருக்கு. நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். ஏன்னா சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவும் சொல்றோம் இல்லைங்களா? சட்டம் வந்து அது முதலமைச்சர் தவறு பண்ணாலுமே முதலமைச்சர் மேல ஒரு சில புரோட்டோகால்ஸ் படி சட்டப்படி அவர் ஒரு முதலமைச்சர் தவறு பண்ணாருன்னா அதுக்கான அங்கீகார அப்ரூவல் கொடுக்கணும். தலைமையில் இருக்கீங்க அப்ரூவல் வாங்கி முதலமைச்சர் மேல கூட கேஸ் போடலாம், முதலமைச்சர் கூட கைது பண்ணலாம். அப்படி இருக்கப்போ காவல்துறைக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு. என்னதான் காவல்துறை வந்து முதலமைச்சர் காவல்துறை மந்திரிக்கு கீழே இருந்தாலும் அவங்களுக்கான சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதா காவல்துறையோட கடமை. அந்த சட்டப்படிதான் அவங்க செயல்படணும். அப்படி இருக்கப்போ இன்னைக்கு இது ஏன் திமுக வந்து காவலர்களுக்கு வந்து கட்டவிழ்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா தப்பு செஞ்சவங்களையும் வந்து பெரிய அளவுல கண்டிக்கிறது இல்ல. அப்படி அதை தாண்டி நீங்க தப்பே செய்யலினாலும் நீங்க தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, உங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்னு காவலர்கள் மனசுல பதிய வைக்கிறது தான் அவங்களோட அப்படிதான் பதிய வச்சுட்டு தான் இருக்காங்க திமுக. அப்ப இங்க வந்து படிச்சு இவ்வளவு ட்ரைனிங் எடுத்து வந்து ஒரு அரசு அதிகாரியா உட்கார்ந்து இருக்க நபர்கள் வெறும் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலையெழுத்து இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கா? ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு காணொலி பார்த்தேன். யூடியூபர் ரெட்பிக்ஸ் மீடியால வந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பேசியிருந்தார். ஏன்னா இங்க வந்து ஏன்னா இப்போ ஒரு காவல் அதிகாரி தப்பு பண்றாருன்னு வைங்களேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அதே தப்பு பண்ணாம இருக்கிற காவல்துறை அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப அரசாங்கத்துக்கு இப்ப ஒரு எம்எல்ஏ வந்து ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ அவர் தவறு பண்ணிட்டாரு. அவர் மேல யார் ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த எம்எல்ஏ வந்து இதே பாலியல் குற்றங்களே வச்சு எடுத்துக்கலாமே. ஒரு பெண் போய் ஒரு எம்எல்ஏ மேல ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம எடுத்துக்காட்டு உதாரணம் சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ மேலேயோ கவுன்சிலர் மேலேயோ ஆளும் கட்சியில் இருக்கிற அந்த மக்கள் பிரதிநிதிக்கு மேல யாராவது ஒருத்தர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு அவதூறு கம்ப்ளைண்ட், ஒரு பாலியல் குற்றமா இருக்கலாம், இல்ல வந்து பண மோசடி வேலை வாங்கி தரதா வந்து காசு வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட வாங்கிட்டு அந்த டைம்ல இருக்க ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிற அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவோ எம்பிஓ இல்ல வந்து கவுன்சிலரோ கைது பண்ணிருவாங்களா? நீங்க சொல்லுங்க. எங்கேயாவது அந்த சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல அதான் கேக்குறேன். இப்ப பாமர மக்களுக்கு ஒரு சட்டமும் அரசு அதிகாரிகள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டமும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டமும் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கறதுதானே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இல்ல ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். அது ஒரு சின்ன குழப்பம் இருக்குது இல்ல. என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். ஆனா இந்த சட்டம் அரசியல்வாதிகளுக்கு அவங்க மேல பாஞ்சிடக்கூடாது. அப்ப அந்த சட்டத்தை வந்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ற அதிகாரி கையில இருக்கு, போலீஸ்காரங்க கையில. அப்ப அந்த போலீஸ்காரங்களை வந்து தப்பு பண்ணாலும் கண்டுக்காம இருந்தா தானே அரசியல்வாதிகள் மேல அவங்க ஆக்ஷன் எடுக்காம இருப்பாங்க. சோ அதுக்காக தான் வந்து இந்த அது குறிப்பா இந்த திமுக நிறைய குற்றங்கள் வரும். பொதுவாகவே திமுக ஆட்சினாலே பெரிய அளவுல குற்றங்கள் நடக்கும். அதையும் இந்த திமுக சேர்ந்த அரசியல்வாதிகள் சங்கடப்படாம கூச்சப்படாம அந்த குற்றங்களை செய்வாங்க. ஏன்னா நம்மளை ஏத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்யாது அப்படிங்கிறதுனால.
அப்படி இருக்கிறப்போ காவல்துறை ஏன் பதிவு செய்யாம இருக்கிறாங்க? அப்ப அவங்களுக்கு ஒரு ஆதரவு ஃபேவர் குடுக்கணும்ல. அவங்களுக்கு ஒரு அதாவது நீ எனக்கு இத பண்ணு, நான் உனக்கு அத பண்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விஷயத்துல தான் அரசாங்கம் காவல்துறை மேல பெரிய அளவுல ஆக்ஷன் எடுக்கிறது. அப்ப ஆக்ஷன் எடுக்கலைங்கிறப்ப என்ன பண்ணுது? நேர்மையா இருக்கிற காவல்துறைகள் எப்பவுமே நேர்மையா இருப்பாங்க. அது வந்து நமக்கு மேல இருக்க அதிகாரி நம்ம மேல ஆக்ஷன் எடுக்கிறாரோ, எடுக்கலையோ, சட்ட ரீதியா தண்டனை இருக்கோ இல்லையோ, மனசாட்சிக்குட்பட்டு நாம நேர்மையா நடக்கணும்னு இருக்கிற அதிகாரிகள் ஊறப்பட்ட பேர் வந்து நம்ம காவல்துறையில இருக்காங்க. அப்படி நேர்மையா இருந்ததுனால பல டிரான்ஸ்ஃபரும் இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த குற்றம் செய்றாங்க இல்லையா? ஏன்னா குற்றவாளி நீங்க சொன்ன மாரி தான். எல்லா காவலர்களும் குற்றவாளி கிடையாது. ஆனா அந்த குற்றம் மனசுல இருக்கும் இல்லையா? எவன் நம்மள கேட்பா அப்படின்னு சொல்லி. அப்போ சட்டம் நம்மள தண்டிச்சிரும். இந்த நம்ம மேல இருக்க அரசியல்வாதிகள் நம்ம தப்பு பண்ணா நம்மள விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா, அந்த குற்றவாளி கூட குற்றத்த செய்ய மாட்டான். இல்ல இன்னைக்கு அந்த பயம் இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இன்னைக்கு அரசாங்கமோ நீதிமன்றமோ இன்னைக்கு ஒரு கட்சியை சார்ந்த ஒரு பிரச்சனை வரையில கூட அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு அந்த அறிவை புகுத்தல, அவங்களுக்கு ஒரு தற்கொலையா இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியப்படுத்தலைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தானே அரசு நீதிமன்றம் இன்னைக்கு இருக்க போறீங்க. இந்த பாலியல் வழக்குல ஒரு காவல்துறை அதிகாரியே, காவல்துறையில இருக்கிற ஒரு நபர், 2 நபர் இவ்வளவு தூரம் ட்ரைனிங் எடுத்து வந்த நபரே அவருக்கு கூட அந்த எப்படி சொல்றது, பெண்களை எப்படி வழி நடத்தணும் கூட கூட சொல்லி கொடுக்கல அப்படிங்கையில இந்த பசங்களை குற்றம் சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்வி நம்மளுடைய காளையன் குடும்பத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு வழக்க 2 நீதிமன்றத்துல ஒரே நேரத்துல பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க தமிழக வெற்றி கழகத்தை குறிச்சு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் முடிச்சுட்டு அதுக்கு போய்க்கலாம். இல்ல நீங்க சொன்னதுதான். இப்போ அவங்க முறையா ட்ரைனிங் எடுத்து வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், ட்ரைனிங்ல எல்லா விஷயங்களும் பப்ளிக் கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்படி நீங்க தவறா நடந்துக்கும் பட்சத்துல உங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இது எல்லாமே வந்து கற்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்து வந்த போலீஸ்காரங்களை விட நான் ஓப்பனாவே சொல்றேனே, இந்த அரசியல்வாதிகள் கிட்ட லஞ்சம் கொடுத்து போஸ்டிங் வாங்கின போலீஸ்காரங்க நிறைய இருக்கிறாங்க. வேற வழி இல்ல. அவங்க ட்ரைனிங்லயே நேர்மையா நடந்து ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட்டா வந்தாலுமே அவருக்கு போஸ்டிங் கிடைக்காது. காத்திருப்பு பட்டியல வச்சிருப்பாங்க. அப்போ இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு, அவங்க மூலமா அ அவங்களுக்கு ஒரு லஞ்சம் வந்தா மட்டும் தான் போஸ்டிங். ஏன்னா, இன்னைக்கு வட்டிக்கு கடன் வாங்கி வேற வழியே இல்ல. நான் போலீஸ் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு நான் நேர்மையா இருக்கணும்னு நெனச்சு வந்த ஒரு நபர், அ எல்லா அ ட்ரெய்னிங்லயும் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா படிச்சு, போய் அந்த இடத்துல ட்ரெய்னிங்ல பேட்ச்ல வந்து செலக்ட் ஆகி உள்ள வந்தாலும், அவருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காது. அப்ப அவர பணம் குடுக்க சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. வேற வழியே இல்லாம இதுக்கு மேல வந்து ஏன்னா இன்னைக்கு காவல்துறை எல்லாருமே வந்து கோடீஸ்வரங்களா இல்ல. நீங்க அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். போலீஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து கோடீஸ்வரங்க யாரும் கிடையாது. கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்க பரம்பரையா கோடீஸ்வரன்லாம் வந்து போலீஸ் வேலைக்கு வரமாட்டான். எனக்கு எதுக்கு அந்த வேலை? ஏன்னா அது கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு எவனும் பண்ண மாட்டான். ஆனா நம்ம நாட்டுக்காகவும், மக்களுக்காகவும் சேவை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? நடுத்தர மக்கள். அவங்க தான் பெரும்பாலும் போலீஸ்க்கு வராங்க. அப்படி வர அந்த நடுத்தர வர்க்கத்த இந்த அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுத்தா தான் உனக்கு போஸ்டிங்கிற ஒரு இடத்துல ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்ப வேற வழியே இல்லாம 10 வட்டிக்கு 15 வட்டிக்கு காசு வாங்கி காசோட நிலைமையை சொல்றேங்க. காசு வாங்கி லஞ்சம் கொடுத்து போஸ்டிங் வாங்கிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க எந்த லஞ்சம் கொடுத்த அதிகாரிகள் எதிர்த்து அவங்களால இதுவும் பண்ண முடியாது. நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ ஏன்னா போலீஸ்காரங்கனால அரசியல்வாதிகள் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாம் காசு வாங்கி தானே போஸ்டிங் குடுக்குறாங்க. நாளைக்கு இந்த இப்போ ஒண்ணும் இல்ல இந்த 2 காவலர்களை எடுத்துக்கலாமே. ஏன்னா காசு வாங்கி தான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறவங்க நேர்மையா ட்ரைனிங் எடுத்தெல்லாம் போலீஸ் ஆயிருக்க மாட்டாங்க. காசு கொடுத்தா போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. அப்போ காசு கொடுத்து போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்டு அவன் நேர்மையா இருப்பான்னு நம்ம எப்படி இது பண்ண முடியும்? காசு கொடுத்தானுங்க அவன் வேலையை வாங்கியிருக்கான். அவன் எப்படி நேர்மையா இருப்பான்? அவன் நேர்மை இருக்க மாட்டான். அந்த நேர்மையற்ற சூழலை உருவாக்குறதே இந்த அரசாங்கம் தான். அப்ப இவங்க லஞ்சம் இல்ல லஞ்சத்தை ஒழிக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்குறாங்கிறது உலகம் அறிஞ்சது. ஏன்னா நானும் மோட்டார்ல இருக்கிறதுனால நானும் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா அது ஆரம்பமே அங்க இருந்துதான் ஆரம்பிக்குது. ஒரு காவல்துறை அதிகாரியா வேலைக்கு ஆரம்பிக்கையில அந்த லஞ்சம் ஆரம்பிக்குது அப்படிங்கல அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது என்னன்னாக்கா மெயினான ஒரு பாயிண்ட் வச்சிடறேன். இதுவரைக்கும் இந்த டிவி சேனல்ல இருந்து அனைத்து இதுலயுமே நம்ம வந்து பேசுறோமே ஒழிய அதற்கான முடிவு வரவே மாட்டேங்குது. இல்ல அந்த முடிவு கொண்டாடணும்னா என்ன வழின்னு யோசிக்கணும்ல. ஒரு புள்ள கற்பழிச்சிருச்சுன்னா ஒரு வாரம் பேசுறோம். அதுக்கடுத்து இன்னொரு புள்ள பாலியல் தொல்லை பண்ணாலும் பேசுறோம். அடுத்து எங்கேயோ ஒரு பாட்டியை கற்பழிச்சுட்டானாலும் பேசுறோம். அதுக்கு இடையில ஏதாவது சுனாமி வந்துருச்சு, இல்ல அரசியல்வாதி இல்ல ஏதோ ஒரு நடிகர் வலிக்கு விழுந்துட்டாரு,
இல்ல அவருடைய பாத்ரூம்ல தண்ணி வராட்டினாலும் அதை குறிச்சு கூட பேசுறோம். ஆனா அதுக்கான தீர்வு நடந்த பிரச்சனைக்கான தீர்வு இதுவரைக்கும் வரலையே. எத்தனையோ சட்டங்கள் போடுறோங்கிறாங்க. ஆனா பாலியலுக்கான சட்டங்கள் என்ன கொண்டாதான் நல்லா இருக்கும். இந்த பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு சட்டங்கள் போடலன்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டங்கள் ஒவ்வொரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அது பூதாகரம் ஆகிறப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்ப டெல்லியில ஒரு பொண்ணு, நிர்பயான ஒரு பொண்ணு ஓடும் பேருந்துல கற்பழிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. கடுமையான தண்டனைகள் குடுக்கணும். உடனடியா வந்து அதுவும் பெண் குழந்தைகள் 18 வயசு கீழ் இருக்கிறவங்களுக்கு பாலியல் சீண்டல் நடந்தால் அவங்களுக்கு விசாரணையின்றி உடனே அவங்களை கைது செய்யணும். இப்படி எல்லாம் சட்டம் இருக்கு. தையல் மிஷின் கொடுத்தாங்களே அந்த வழக்கு தானே? அந்த வழக்கு தான் சொல்றேன். சட்டம் இருக்கு. அந்த சட்டம் உங்களுக்கு முறையா பின்பற்றப்படுதா அப்படிங்கறதா இங்க கேள்விக்கு. இங்க சட்டத்தை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க சட்டம் கடுமையானதா இல்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து பொதுவான வாதத்துக்கு நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா சட்டம் இங்க ரொம்ப ரொம்ப கடுமையாதான் இருக்கு. ஆனா அந்த சட்டம் முறையா நடைமுறையில இருக்கா, நடைமுறைப்படுத்தப்படுறதா? ஒரு குற்றவாளி ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தப்படுறது அப்படின்னா அவர் மேல அந்த சட்டம் முறையா போய் சேருதா? அதே குற்றம் இல்லாதவர் மேல ஒரு வேணும்னே ஒரு பழிய போட்டு அந்த குற்றம் இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். ஒரு ஆசிரியர் பிட்டடிச்சதுனால அந்த குழந்தைய இது பண்ண நீங்க பிட்டடிச்சு காப்பி பண்ணி எக்ஸாம் வந்து பார்த்து எழுதுறத கண்டிச்சதுனால அந்த ஆசிரியர் மேல அந்த பெண்கள் 4-5 பேர் சேர்ந்து போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு கொடுக்குறாங்க. அவர் 3 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சு இன்னைக்கு வந்து அது பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கு. போச்சு, அவருடைய வேலை எல்லாம் போச்சு, மான மரியாதை போச்சு. இது அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இது குற்றமற்றவர்கள் மீது எளிமையா இந்த சட்டம் போய் உட்கார்ந்துருது. ஆனா இந்த மாதிரி அதிகாரத்துல இருக்கிறவங்க மேலயும் அரசியல்வாதிகள் மேலயும் இந்த சட்டம் பாயறதே கிடையாது. ஏன்னா இந்த சட்டத்தை தனக்கு எதிராக பயன்படுத்தி இருக்க கூடாது. தன் மீது வந்தா அதை எப்படி நம்ம தட்டி கழிக்கணும் அப்படிங்கறதுல அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகள் கைக்குள்ள போட்டு வச்ச அரசியல்வாதிகள் செயல்படுறாங்க. ஏன்னா இந்த பெண்கள் நீ சொன்ன மாதிரிதான் இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையா பொய்யாங்கிறது எதர்ச்சியாவே தெரியும். சரிங்களா? ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நார்மல் பப்ளிக்கை விட போலீஸ்காரங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா மொல்ல மாறிகளையும் கேப் மாறிகளையும் அவங்க கையில இப்ப உள்ளங்கையில வச்சு பாக்குறீங்க. போலீஸ்காரங்க பார்த்தோன்னே கண்டுபிடிப்பாரு. ஒரு போலீஸ்காரர் நிக்கிறாரு அப்படின்னா ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு வர வண்டி வர ஸ்டைல பார்த்து அந்த வண்டியில இன்சூரன்ஸ் இருக்கா, எஃப்சி இருக்கா, அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அவனை கரெக்டா நிப்பாட்டுவாங்க. 10 பேர் லைன்ல வந்தாலும் அதுல 10 பேர்ல ஒரு ஆள் கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா மூஞ்சியை பார்த்து ஆளு வண்டி கரெக்டா அந்த வண்டி பிடிங்க கரெக்டா நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திறமையான ஆளுக்கு தான் போலீஸ்காரங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற போலீஸ்காரங்க அந்த காவல்துறையில இருக்க ஒரு ஆளு எவ்வளவு தைரியமா தப்பு பண்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஏன்னா நம்ம மேல இது என்னடா பெரிய என்னத்தை பண்ணிடுவாங்க, காசு கொடுத்தா வந்து நம்ம தப்பிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு குறுக்கிடுக்கு ஒரு நிமிஷம். நமது காளையன் குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டுட்டே இருங்க. இந்த பாலியல் வழக்கை குறித்து பேசுறோம். நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் படி கண்டிப்பா டிவிகே பத்தி பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு பேச வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமையில நம்ம இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிவிகே குறிச்சே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ, இந்த சைடு நம்மளுடைய தங்கச்சியா இருந்திருந்தால், இறந்தவர்கள் எப்படி நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்திருந்தா நம்ம பேசுவோமோ, அதே மாதிரி இங்க நம்ம வீட்டுல உள்ள நம்ம பிள்ளையா இருந்து 2 பொறுக்கிகள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வரையில என்ன ஆதங்கம் வருமோ, இத மற்ற செய்திகள் கொண்டாந்து நிறுத்தல, அவ்வளவு தூரத்துக்கு மும்மரமா கொண்டாடலைங்கிறதுனாலதான் இந்த நேரலை. அதனால டிவிகே குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தயவு கூர்ந்து நம்ம எப்பவும் காளையன் குடும்பத்துல சொல்ற ஒரே விஷயம்தான், நாகரிகமான வார்த்தைகளை பதிவுன்னு. ஏன்னா நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிறனால இப்போதைக்கு பாலியல் வழக்க குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கான இதுவும் வரும். அப்படியே ஆன்லைன்ல இருங்க, நேரலையை பார்த்துக்கிடுங்க, மிச்சம் பேசுவோம். சொல்லுங்க அருண். அதான் ஏன்னா அந்த குற்றத்தை செய்யறதுக்கு அந்த அதாவது தனி மனிதனுக்கு பயம் இருக்கோ இல்லையோ காவல்துறை கண்டிப்பா பயம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சட்டம், ஏன்னா ஒரு தனி மனிதன் போய் ஒரு குற்றம் செய்யறான்னு வைங்களா, அவனுக்கு சட்டத்தை பத்தி தெரியாது. என்னதான் சின்ன வயசுல இருந்து பெத்தவங்க நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் ஒரு இடத்துல அவன் தப்பு செய்யல, சட்டத்தை பத்தி தெரியாதவன் தப்பு செஞ்சுட்டு போயிடுவான். சட்டத்தை பத்தி தெரிஞ்சவன் பண்ண மாட்டான். மாட்டிக்கிட்டோம்னா லைஃப் காலி, தேவையில்லாத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க உண்மையா. ஆனா இந்த சட்டம் தெரிஞ்ச போல காவல்துறை அதை பண்றான்னா அவனுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வருது? ஏன்னா இந்த அரசாங்கம் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா தொடர்ச்சியா திமுக ஆட்சி எப்பெல்லாம் வந்து திமுக ஆட்சி இருக்கும் அப்பெல்லாம் இந்த காவல்துறைகளோட அத்துமீறல் அதிகமா நடக்கும். உதாரணத்துக்கு ஏடிஎம்கேக்கு முன்னாடி, இப்போ லாஸ்ட் ஏடிஎம்கே இருந்தாங்க 10 வருஷம், அதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்தப்போ சட்ட கல்லூரியில நடந்த பிரச்சனையை பார்த்திருக்கோம்.
சென்னையில ஒரு சட்டக்கல்லூரியில ரவுடி உள்ள பூந்து அங்கிருந்த மாணவர்களையும் மாணவிகளையும் கட்டையால் அடிச்சு மண்டைய போடுறாங்க. வெளியே போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. இது எல்லா சேனல்லையும் ஏடிஎம்கே பீரியட்லயும் நடந்திருக்குல்ல. ஏடிஎம்கே பீரியட்லயும் நடந்திருக்குங்க. ஏடிஎம்கே பீரியட்ல காவல்துறை நம்ம அத்துமீறல் பெரிதளவு இருக்காது. கடைசியா நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எடப்பாடி ஆட்சியில தான் வந்து நடந்துச்சோ இல்லையா, ஜெயலலிதா நான் கம்பேரிசன் சொல்றேன். அங்கேயும் நடக்கலன்னு சொல்ல, அவங்களை கம்பேர் பண்ணி நடந்திருக்கு. அளவுகோல்ல பாக்கையில 2 பேருக்கும் அளவுல வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் அதான் 2 பக்கம் நடக்குது. ஆனா திமுக ஆட்சினா அதிக அளவுல வந்து நடக்கும். கட்சி பேர்ல இருக்கிற மாதிரி இங்க ஆ இல்ல, இங்க ஆ இருக்குங்கிற மாதிரி. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம திமுகக்கு இன்னொரு எண்ணமும் இருக்கு. ஏன்னா இவங்களை நம்ம பகச்சுக்காம இருந்தாதான் தபால் ஓட்டுன்னு ஒரு ஓட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அரசு அதிகாரிகள். ஆமா, அரசு அதிகாரிகள் அந்த ஓட்டு பெரிய அளவுல பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அரசு அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கணுங்கிறனால அரசு அதிகாரிகள் மேல பெரிய அளவுல இந்த கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்காது. இது திருவண்ணாமலையில மட்டும் இல்ல சார், இந்த ஒரு மாசத்துல 250 பாலியல் வழக்குகள் மட்டும் பதிவுபட்டிருக்கு தமிழ்நாட்டுல. இந்த 2000 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 53% தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் அதிகமாயிருக்கு. 48% பெண் குழந்தைகளுக்கான திருமணம் அதிகமாயிருக்கு. அந்த 18 வயசு கீழே குழந்தை திருமணங்கள் வந்து அதிகமாயிருக்கு. அப்ப இந்த ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்கங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அதிக ஆட்சியில இருக்கீங்க. இந்த எப்படி சொல்றது, சத்துமாவு ஊட்டி வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குற்றங்களுக்கு சத்துமாவு ஊட்டுறாங்க. ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா அந்த குற்ற சம்பவம் திரும்பி நடக்காம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சிசிடிவி கேமரா இல்லாம இல்ல, எல்லா இடத்துலயும் கேமராக்கள் இருக்கு. காவலர்கள் தப்பு பண்ணா அதை தண்டிக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த சட்டங்களுக்கு யாருமே பயப்படுறது இல்ல. காவலர்களே பயப்படுறது இல்ல, பப்ளிக் எப்படிங்க பயப்படுவான்? போலீஸே பயப்படுறது இல்ல, பப்ளிக் எப்படி பயப்படுவான்? அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி வந்து இங்க வந்து நீங்க சட்டத்தை நிலைநிறுத்தி குற்றங்களை குறைச்சு மக்களுக்கு ஒரு நல்லாட்சி, மக்களை சந்தோஷமா வச்சிருப்பீங்க? இது இந்த ஆட்சியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து இந்த குற்றங்கள் குறைஞ்சது இல்ல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனை வருது. நம்ம இதை பேசுறோம், அடுத்து அந்த பிரச்சனைக்கு போயிடும். அடுத்து இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இது என்னைக்கு அரசியல்வாதிகள் நேர்மையா இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் மாறும். அப்ப இதுக்கான தீர்வே கிடையாதா? அரசியல்வாதி எப்ப நேர்மையான ஆளு வர்றது, நம்ம அது வரைக்கும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் அப்புறம் பாதுகாப்பு இல்லாம ஒரு 2 காவல்துறையை சேர்ந்தவங்க ஒரு பிள்ளைய நிறுத்தி வச்சுட்டு ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு போறான் அப்படின்னாக்கா, அதுவும் வெளி மாநிலம். இந்த மாநிலத்தை நம்பிதானே அந்த பிள்ளைய, அந்த ஓட்டுநர் வந்து ஒரு லாரி ஓட்டுநரு அங்க இருந்து வரையில இந்த மாநிலத்தை நம்மளுடைய மக்களை நம்பிதான், நம்ம அண்ணன் இருக்கான், நம்ம தம்பி இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பாதுகாப்பா போயிட்டு வருவோம் தானே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஏற்கனவே இந்த அமெரிக்கா ஒரு திருப்பு நம்ம இந்திய நாட்டை கூட அறிவிச்சிச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் கூட பார்த்தோம். பெண்கள் அங்க போறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம். அப்ப தமிழ்நாட்டுக்கு வர்றதும் ஒரு மத்த மாநிலம் சொன்னா நம்மளுக்கு கேவலம் தானே. அப்ப இதுக்கான தீர்வு எங்க வரும், எப்போ வரும்? நம்ம எல்லாத்துக்குமே கேவலம் தாங்க. இது மொத்தமா தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு இந்தியான்னு பாக்குறத விட நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டை நம்பி வராங்க. நீங்க எவனோ ஒருத்தர் ரோட்ல போறேன், இன்னைக்கு அமெரிக்கா சொன்ன ஒரு விஷயம், அங்க இருக்கிற மக்கள் இந்தியான்னு சொல்லையில, வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியான்னு சொல்லையில அதுல தமிழ்நாடு, இந்த சவுத் வந்து நமக்கு தென்னிந்தியா வந்து அதுல அவங்களுக்கு கண்ணிலே படாது. இதுதான் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து வெளிநாடுகளுக்கு இந்தியாவை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்னா அது வந்து டெல்லி இந்த பக்கம் வடக்கு மட்டும்தான். தென் மாநிலங்கள்ல இந்தியா இருக்கிற மாதிரியே வந்து அங்க என்ன கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இந்த மத்திய அரசாங்கமோ ஒன்றிய அரசாங்கம் ஏதோ ஒண்ணு அவங்க வந்து எப்பவுமே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே அந்த தமிழ்நாடு இந்த தென்னிந்தியானாலே ஒரு பாகுபாடு இருக்கு. மத்திய அரசாங்கம் சொன்னீங்கன்னா நீங்க சங்கி ஆயிருவிய, ஒன்றிய அரசுன்னு சொன்னீங்கன்னா ஊபி ஆயிருவிய. அதனால எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்க வேண்டியதான். நாம ரெண்டையும் சேர்த்து சொல்லிக்க வேண்டியதான். இல்ல எதை 2 பேர்ல அந்த கவர்மெண்ட் அப்படிதான் பண்ணும், சரிங்களா? அப்ப வந்து இந்தியான்னு பாக்கையில இந்திய மக்களை தான் வந்து குறிப்பிடுற விஷயமா இருந்தது. அத வெளிநாட்டு அமெரிக்கா நம்ம சொல்லையில கூட அது நம்ம மனசுல எல்லாம் பெருசா பாதிக்கப்படல. உண்மையா சொல்ல போனா இந்தியாவுக்கு வந்து போகாதீங்க, அங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அமெரிக்கா சார்ந்த நபர்கள் அங்க கூரையில, இங்க தென்னகத்துல இருக்கிறவங்க யாருக்கும் அது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியா பெருசளவும் பட்டிருக்காரு. ஏன்னா இங்க வந்து தமிழகத்திலயும் கேரளா ஆகட்டும், இந்த அண்டை மாநிலங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு ஓரளவு வட மாநிலங்களை கம்பேர் பண்ணி அதிகமா இருக்கு. ஆனா இங்க இந்த மாதிரி சம்பவங்கள் இப்ப தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கீல, அந்த பாதுகாப்பு குறைபாடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? ஒரே மாசத்துல 250 வழக்குகள் பதிவுப்படுது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இங்க சட்ட ஒழுங்கு இருக்குங்கிறத விஷயத்தை பார்க்கணும். இப்ப காவல்துறையா அதை பண்ணல, நம்ம 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 நாட்டு பெண்கள் நம்பி காவல் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிடுவாங்க. சொல்லுங்க, 6 மணிக்கு மேல யாராவது ஸ்டேஷன் போற தைரியம் வருமா ஏதாவது ஒரு பெண்ணுக்கு? நீங்க குழந்தைகளை அதனாலதான் முன்கூட்டியே
அதனாலதான் முன்கூட்டியே தெரிஞ்சு நம்மளுடைய சட்டத்துல 6 மணிக்கு மேல பெண்களை சிறையில வைக்காதீங்கன்னு பாதுகாப்பா சொல்லியிருப்பாங்க போல. இவங்க எல்லாம் நம்ப முடியாதுன்னு. ஐயோ ஐயோ, கால கொடுமைங்க. கண்டிப்பா இது மாற்றம், அரசியல் மாற்றம் வந்தாலுமே இதெல்லாம் உடனே தீர்வாகாது. ஏன்னா இவங்களெல்லாம் களை எடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் காவல்துறைக்குமே வந்து அவங்களுக்கு தனியா வந்து மன ரீதியான வகுப்புகள் நடத்தணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்தது, அந்த ரெட்பிக்ஸ் மீடியால கூட ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் அவரா தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இங்க போலீஸ்காரங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நீங்க வெளியிருக்க நீங்க இன்னொரு விஷயம் சார், நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு சாரி வெளி மாநிலத்திலிருந்து நம்பி வந்த ஒருத்தங்களுக்கு நடந்து நம்ம பேசுறோம். ரொம்ப கொடூரமான விஷயம். சரிங்களா? டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுகளுக்கே பாதுகாப்பு இல்லை சார். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுகளுக்கே பாதுகாப்பு இல்லை. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெண் காவலர்கள் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் தற்கொலையும் பண்ணிருக்காங்கல்ல. அப்போ அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் காவலர்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதையும் அரசு கருத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஓய்வு பெற்ற அதிகாரி அந்த காணொலி நான் முழுசா பார்த்தேன். அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் போலீஸின் யூனியன் இல்ல. அப்போ ஒரு போலீஸ்காரங்க வந்து நான் தப்பு பண்ண மாட்டேன், அரசியல்வாதி இதை பண்ணுன்னு சொல்லி மேலதிகாரி வந்து ஒரு தவறான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்ல அப்படின்னாலும் அதை பண்ண மாட்டேன்னு சொல்ற இடத்துல ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிளோ கிடையாது. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்த, சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லி கான்ஸ்டபிள சொன்னார்னா அதை பண்ணிட்டு ஆகணும். அவர் பண்ண முடியாதுன்னு சொன்னா அவர் அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்க முடியும். அப்போ போலீஸ்காரங்க யூனியன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு புறமான வேலையை செய்ய சொல்றாரு அப்படின்னா, அந்த யூனியன் அந்த ஒரு சட்டத்துக்கு எதிரான ஆர்டரை வந்து எதிர்த்து போராடும். புரியுதுங்களா? ஆனா தமிழ்நாட்டுல யூனியன் அமைப்பதற்கு எதிர்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, யூனியன் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். ஒருவேளை யூனியன் இருந்து திடீர்னு எங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னு மொத்தமா எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டுல உட்காந்துட்டாங்கன்னா பாதுகாக்கக்கூடிய நபர்கள் யார் இருப்பாங்க? போலீஸ்காரங்க எல்லாரும் வேலையில இருந்தாலுமே நீங்க அந்த லட்சணத்துல இருக்கு. அது ரெண்டாவது விஷயம். இல்ல, அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட யூனியன் கொடுக்கணும். இந்த மாதிரி போராட்டங்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி இருந்தா யூனியன் கலைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான சட்ட வழி நெறிமுறைகளோட யூனியன் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். ஏன்னா கேரளால இருக்கு இல்லையா, நம்ம பக்கத்து மாநில கேரளால இருக்கு இல்லையா, அப்ப வந்து காவலர்களுக்கு அந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த யூனியன் ஐடென்டிஃபை பண்ணும். அப்ப ஒருத்தர் ஒரு 6-7 மாசமா வந்து தொடர்ச்சியா பணியில் இருக்காரு, அவருக்கு பயங்கரமா மென்டல் பிரஷர் இருக்கு அப்படின்னா அவருக்கு விடுமுறை கொடுக்கணும். இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து காவல்துறையில் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நிறைய நண்பர்கள் காவல்துறையில் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த கூட இருக்க அதிகாரிகள் பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டா, அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்றான், அவன் டியூட்டியை சேர்த்து நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்க அந்த காவல்துறை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அந்த அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஒரு சில பேர் விடுப்புல போறாங்க. ஆனா அட்டண்டன்ஸ்ல அவங்களுக்கு வரியை பதிவீடு இருக்கும். ஆனா வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து விளையாண்டு போவாங்க. சரி, அவன் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம பார்க்கலாம். இப்படிதான் வந்து செயல்பட இருக்க ஒழியா இது வந்து இதுக்கான நெறிமுறைகள்லாம் வந்து எதுவும் கிடையாது. இது எல்லாமே தான் காரணம். காவல்துறை அந்த சட்டத்துக்கு எதிராக நடந்திருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு சட்டத்து மேல அவங்களுக்கு பயம் கிடையாது, இந்த சட்டம் நம்மளை தண்டிக்குங்கிற அந்த இது கிடையாது. ஏன்னா அப்ப சட்டத்தை கடுமையாக்குனா இதுக்கான தீர்வு வருமா? அதாவது தையல் மிஷின்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம தப்பு செஞ்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்தினா அவனுக்கு வெளிநாட்டுல நீங்க கொடுக்குற மாதிரி இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து, நீங்க சவுதியில கொடுக்குற மாதிரி தூக்குல தொங்க வேணாம், எதுவும் இந்த மாதிரி தண்டனை கொடுக்க வேணாம். ஆனா உடனடி தீர்வு, அதாவது நீங்க 10 வருஷமா இழுத்து பண்றதை விட அதற்கான ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல நம்ம தமிழ்நாட்டுல, இந்த ஒரு 100ல 10 பேர் முள்ள மாதிரி முடிச்ச வைக்க இருக்காங்க அப்படின்னா 90 பேர் நல்லவங்க இருக்காங்கல்ல, இவர்களை வச்சு கரெக்டா அதை ஒரு குறிப்பிட்ட 10 நாள்னா 10 நாளைக்குள்ள எடுத்து அவர்களுக்கான தண்டனை இன்னும் அதிகமாக்கி உடனே தீர்வு கொடுத்தாக்கா இதுக்கு ஒரு தீர்வு வருமா? கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணா தீர்வு வரும். நீங்க சொல்றது அது நடைமுறைப்படுத்தணும் சார். இது வந்து இது நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? அரசாங்கத்துல தான் இருக்காங்க. அரசாங்கம் தான் அந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆனா ஒரு சட்டத்தை இயற்றுறது அரசாங்கத்தினால தான் முடியும். நம்ம தனிநபர் வந்து ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது. அரசாங்கம் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கையை எடுக்காது. அது குறிப்பா இந்த அரசாங்கம் எடுக்கவே எடுக்காது. ஏன்னா அதை எடுத்து அவங்க கட்சிக்காரன் பண்ணாங்க. புரியுது? அதை எடுத்து அவங்க கட்சிக்காரன் மாட்டி இப்ப கட்சிக்கு ஆள் எப்படி சேர்க்கறது? இப்ப என்னோட மெயினான கேள்விய, வேலியே பயிரை மேய்ஞ்சது அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப உட்கார்ந்துருக்கான். எனக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போவேன்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேரம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், 2வது அரசாங்கத்துக்கிட்ட போவேன், 3வதா நீதிமன்றத்துக்கிட்ட போவேன். இங்க எனக்கு ஆரம்பம் உள்ள போற இடத்துல, அதாவது நான் போகவே இல்லை,
நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன்ல இன்னைக்கு அந்த, ஏன்னா அந்த கூட்டிக்கிட்டு வந்த அண்ணனுடைய மனநிலை எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா மொழி தெரியாது, என்னன்னு கேட்கறதுக்கு ஏன் மீன் கேட்கணும். ஏன்னா அவர் தமிழ்நாட்டு பார்டர்ல இருந்தாலுமே அவருக்கு அவ்வளவா தமிழ் தெரியாது, யார உதவிக்கு கூப்பிடுறதுன்னு தெரியாது. அவர் வந்து ஒரு நடுக்காட்டுக்குள்ள, அதே மாதிரி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போனது ஒரு சுடுகாடு பக்கத்துலங்கிறாங்க, ஒரு காட்டு பகுதி. இந்த பரதேசி நாயி வார்த்தைகள் பேசினாலும் தவறுல, கெட்ட வார்த்தைகள் தான் பேசக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல உணர்வு பூர்வமா நானும் ஒரு பெண்ணின் வகுத்துல இருந்து பிறந்தவன் தான். எனக்கு என்னுடைய மனைவி ஒரு பெண், எனக்கு பிறந்திருக்க குழந்தையும் பெண் அப்படிங்கையில பெண்கள், ஏன்னா இந்த நாட்டுல அதைத்தானே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா பூமா தேவிங்கிறான், பூமியை வந்து பெண்ணுங்கிறான், வானத்தை பெண்ணுங்கிறான், தண்ணிய பெண்ணுங்கிறான், கடவுளை பெண் கடவுள் தான் அதிகங்கிறான். ஆனா பெண்ணை தான் கொச்சப்படுத்துறான், பெண்ணை தான் சீரழிக்கிறான். அப்ப அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு பெண்ணை கற்பழிச்சு எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி முழுக்க அந்த காட்டுக்குள்ள அந்த பெண் ஒரு 2 பேரால் கொடூரமாக அந்த பெண்ணை சீரழிக்கப்பட்டு அந்த வேதனையில அந்த பெண் எவ்வளவு தூரம் வழியில இருந்திருப்பா அப்படிங்கிறத உண்மையிலே நம்ம மனசளவுல நினைச்சாலே பெரிய ஒரு வேதனை. இங்க 41 பேர் இறந்தோம்னு சொல்லையில அந்த மூச்சு திணறல் எல்லாம் நடந்துச்சுல, அங்க ஒரு பெண்ணு சாகும் பொழுது உயிருக்கு, அதாவது உயிருக்கே போராடி இருக்கான்னு சொல்ல, அந்த அடிவகத்தின் வலி இருக்குல்ல, அது பெண்களுக்கு தான் தெரியும். கல்யாணம் பண்ணவங்க, திருமணம் பண்ணவங்க, தன்னுடைய மனைவி கூட இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த வேதனையும் வலியும். அப்ப அந்த நம்மளுடைய தங்கச்சி, நம்ம புள்ள அந்த வேதனையை நைட்டு பூரா அனுபவிச்சு காலையில யாரோ ஒரு பெரிய மனுஷன் போகையில அந்த அழுகுரல் கேட்டு அதனால மீட்டு கொண்டாடப்பட்டிருக்க பொண்ணாக்க, அப்ப அந்த இடத்துல அந்த மிருகங்களுக்கு வேலையை, அதாவது காத்திருப்பு பட்டியல்ல வச்சிருக்கிறது பெரிய விஷயமா, போக்சோ வழக்கு போட்டு 1 வாரத்துல அதுக்கான ஆதாரம் எல்லாமே கிடைச்சிருச்சு, இவர்களுக்கு தூக்கு தண்டனை தான் பெரிய தண்டனைங்கிறாங்க. நீங்க இந்த தூக்கு தண்டனையை கொடுத்தீங்க அப்படின்னாக்க அடுத்து இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மட்டும் கிடையாது, எந்த மனிதனா இருந்தாலும் பயப்படுவான். இப்ப என்னன்னாக்க எப்படியா ஜாமீன் வாங்கிடலாம், போக்சோ என்ன ஒரு 6 மாசம் போகும், அத அவங்க போய் அந்த பிளட் டெஸ்ட் அப்புறம் என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எடுத்து வர்றதுக்குள்ள ஏதோ ஒரு வழி பண்ணிடலாங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை உடைச்சு இதை கொண்டாடணும் பண்ணா உங்கள்ட்ட கேட்ட கேள்வியில நீங்க கடைசி வரைக்கும் இதற்கான தீர்வு எங்க கொண்டாடுறீங்கன்னா அரசியல் மட்டும்தான் சொல்றீங்க. ஏன்னா இன்னைக்கு இப்ப காவல்துறை அதிகாரிகளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது இப்ப முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் காவல்துறை அதிகாரிகளை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அவங்கதான் மந்திரி. அப்ப இந்த தீர்வுக்கு பூரா, காவல்துறையோட தீர்வுக்கு பூரா யார் கையில இருக்குன்னா முதலமைச்சருக்கு கையில இருக்குங்கிறீங்க. இந்த அரசியல் மாற்றம் செய்யணும் பொண்ணு வந்தவர்களும் இன்னைக்கு தடுமாறி நிக்கிறாங்கல்ல. நான் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவேன் அப்படிங்க இல்ல, ஏன்னா 75 வருஷமா நீங்க கொண்டாடல, 75 வருஷத்துல நீங்க பாதி காலம் பாதி அதிமுக காலமா இருந்தாலுமே 2 பேருமே இந்த பாலியல் தொல்லைக்கு முடிவே கொண்டாடல அப்படிங்கறதுதான் கேள்வியே. அப்ப இதுக்கான தீர்வு தண்டனைகள் எப்படி இருந்தா கரெக்டா இருக்கும்? நம்ம காளையன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கமெண்ட்ஸ்ல இதுக்கான கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க கேட்டிருக்க அந்த டிவிக்கே இதையும் பேசுவோம். நீங்க சொன்ன அதே விஷயம் தான். இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது உடனடியா விசாரிக்கிறதுனா உடனடியா ஒரு விசாரிச்சு 8 மாசத்துல எஃப்ஐஆர் போட்டு 12வது மாசம் ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டு 1.5 வருஷம் கழிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 2 வருஷம் கழிச்சு கோர்ட்டுக்கு போய் அவர் நிரபராதியா தண்டனையான்னு வைக்கிறதுனா கிடையாது. உடனடிங்கிறது 2 நாட்கள் நடக்கும். சட்டங்கள் கடுமையா இருந்தாலும், சட்டங்கள் எவ்வளவு கடுமையா இயற்றப்பட்டாலும் அவங்க தூக்கு தண்டனை சொல்லிடுறாங்க. சார், நீங்க வந்து ஒரு பாலியல் குற்றத்தை நீங்க கைது செய்யப்பட்டு நிறுவனமான தூக்கு தண்டனை, அது எப்ப நிரூபிப்பீங்க? நிரூபிக்கிறதுக்கு கேள்வி பண்ண முடியாம இல்ல சார். ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். கரூர் சம்பவம் இப்ப நடந்த கரூர் சம்பவத்தை எடுத்துப்போம், சரிங்களா? நைட்டா 38 பேருக்கு உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சது இல்ல? போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு குறைஞ்ச 3 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஆகும். நைட்டா 38 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க. 6 மணிக்கு மேல நார்மலா ஒருத்தர் இறந்து போய் இயற்கையா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய் பாடி கொடுங்க சார், இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, அவங்கவுங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, உடனே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க பாடி அடக்கம் பண்ணிடுவோம், எங்க சம்பிரதாயம் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட அதை நம்மளுடைய ஓடுன்னு சொல்லி உட்கார வச்சுறாங்க ரோட்ல. அப்படி இருக்கிற இடத்துல இவங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஒரே நைட்ல 38 உடல்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுது இல்ல? அப்ப ஏன் இது வந்து 2 நாள்ல விசாரிக்க முடியாதா? அதுக்கு ஒரு தனி குழு போய் 1 நாள்ல டிஎன்ஏ டெஸ்ட் எல்லா மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து 3ஆவது நேரத்து இவன் குற்றவாளியா இல்லையாண்ட ஃபைனல் பண்ணி அவன் குற்றம் செஞ்சதானே நீங்க சொன்ன தூக்குல போடு, ஒரே போடு, அடுத்த இடம் எவனா பண்ணுவானா? பண்ண மாட்டான்.